ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்ஃபி ஸ்டிக். இன்றைக்கி வந்து டே 8ல் வந்து நான் ரீசெண்டாக வந்து மீஷோவிலேருந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதோட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதோட ரிவ்யூக்கான வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் அண்ட் இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக போனாவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஜுவல்லரி வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து 250 சம்திங் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அவ்வளோதான் இதோட ப்ரைஸு. ரொம்ப 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 சூப்பராக க்யூட்டாக இருந்தது. ஆனால் ஆர்டர் பண்ணி ஒரு 2-3 டேஸ்லேயே வந்துடுச்சு. அண்ட் வந்து இது வந்து ஆக்சுவலி நான் வாங்கினதுக்கான ரீசன் வந்து நம்ம வந்து ஜுவல்லரிஸ் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ரிசப்ஷன், வெட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ ஒவ்வொரு இயரிங்ஸையும் ஒவ்வொரு பாக்ஸில் வச்சு கொண்டு போனோம் அப்படின்னா நிறையா ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து வேணும். இதுனா வந்து மொத்தமாக இதிலே வச்சுட்டோன்னா நம்ம வந்து எல்லா ஜுவல்லரிஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து நீங்கள் ஒரு பிரைடாக இருக்கீங்க, இப்போவே பிரைடு வந்து நிறைய கோல்டு ஜுவல்லரிஸ் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஒரு பாக்ஸில் எல்லாமே வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நான் வந்து இதை வந்து ஆக்சுவலி வந்து நார்மல் ஜுவல்லரிஸ் எல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. கோல்டு ஜுவல்லரி எப்பயுமே இந்த ஜும்காஸ் அண்ட் லாங் ஜுவல்லரிஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வச்சா எப்படி இது செட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. கம்பேர் டு த ப்ரைஸ் வந்து வர்த் ஃபார் மணி ரொம்ப நல்லா இருந்தது. இதில் ஆக்சுவலி வந்து 2-3 கலர்ஸ் இருக்குது. நான் ஆர்டர் பண்ணது ஒரு டார்க் ப்ளூ கலர், பட் எனக்கு கிடைச்சது வந்து ரிசீவ் ஆனது வந்து பிளாக் கலர். பட் இட்ஸ் ரியலி வெரி வெரி க்யூட். அண்ட் வந்து இதை நான் வந்து இப்போ வச்சு பார்க்கலாம், இயரிங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கலாம். ஈவன் பெரிய இயரிங்ஸ், ஸ்மால் இயரிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ் எல்லாம் வச்சா எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி வச்சு பார்த்தேன். ஸோ இதை வச்சு ஃபோல்டு பண்ணும்போது இது வைக்கும் இதில் ஆக்சுவலி வந்து 4 வந்து டோட்டலாக வந்து 16 இருக்குது. ஸோ 16 இயரிங்ஸை விட ஒரு அக்கேஷனுக்கே போகிறோன்னா அதை விட அதிகமான இயரிங்ஸ் வந்து நமக்கு தேவைப்பட போகிறது இல்லைல்ல. ஸோ டோட்டலாக 16 இயரிங்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தது. இந்த பெரிய ஜும்காஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஆக்சுவலாக நான் எல்லாமே வச்சும் பார்க்கல, கொஞ்சமாக வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குது, க்ளோஸ் பண்ண முடியுதா அப்படின்றதுக்காக இந்த வீடியோக்காக வச்சு பார்த்தேன். இது வந்து எதுவுமே ஆகலை. நான் காட்டுறேன் பாருங்கள், க்ளோஸ் பண்ண முடியுது. ஒரு இயரிங்கோட நான் நினச்சேன் மேபி இயரிங்ஸ் எல்லாம் மடங்கிடும் இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ் அப்படின்னு. ஆக்சுவலி இப்படி க்ளோஸ் பண்ணும் போது அதுக்கான ஸ்பேஸில் போய் அது வந்து இது அலோகேட் ஆகிடுது. ஒவ்வொரு இயரிங்ஸோடு இன்னொரு இயரிங்ஸ் வந்து டிஸ்டர்பே ஆகலை. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிரைடு இல்லைனா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம், மார்னிங் வெட்டிங், ஈவினிங் ரிசப்ஷன் அண்டு மெஹந்தி ஃபங்க்ஷன், ஹல்தி அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல, அப்போ ஒவ்வொன்று போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வாங்கியிருந்த இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நீங்களும் உங்களுக்கு வேணும், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வாங்கணுன்னா லிங்க் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.